அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறோம். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சோதனையை ஜெயிக்க அழைப்பு. கால் டு வின் டெம்டேஷன் அண்ட் டெஸ்ட். மத்தேயு 6வது அதிகாரம் 13வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து ஜெபத்தின் வார்த்தைகளை தம்முடைய சீஷர்களுக்கும் மக்களுக்கும் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரத்தில் இதை பார்த்து கொண்டே வருகிறோம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அப்படின்ற அந்த வார்த்தை மிக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக ஆண்டவர் சேர்த்து சொல்லி தருகிறார். ஏனென்று சொன்னால், சோதனைக்குரிய பண்பே என்னன்னா, நம்ம எல்லாரையும் அந்த சோதனைக்கு ஆழ்படுத்தி விடுவது, உட்படுத்தி விடுவது என்பது சோதனையினுடைய நோக்கம். நம்முடைய நோக்கமோ சோதனைக்கு நம்ம உட்பட்டு விடக்கூடாது என்பது. ஆனால் நம்மையும் அறியாமல் சோதனைக்கு உட்பட்டு விடுகிறோம், அல்லது அறிந்தே கூட சோதனைக்கு உட்பட்டு விட்டு சோதனையினால் பாதிப்புகளை சந்திக்கிறோம். வேதம் சோதனை என்கிற வார்த்தை பல முறை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே 2 விதமாக அர்த்தப்படுத்தி கொள்ளும்படியான வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று டெம்டேஷன், இன்னொன்று டெஸ்ட். டெம்டேஷன் என்பது தவறான காரியத்தை செய்வதற்கு தூண்டுதல், ஈர்க்குதல். டெஸ்ட் அப்படின்னு சொன்னால் மன உறுதியை சோதித்து பார்த்தல். பரீட்சையில் தேர்வு வைத்து மார்க் போட்டு உயர்வை மக்களுக்கு, மாணவர்களுக்கு தருகிறார்கள் அல்லவா, அதுபோல் டெஸ்ட்டுக்கு பிறகு ஒரு உயர்வு. அது மன உறுதியையும் நாம் கற்றுக்கொண்டதையும் சோதித்து அறிவது. இந்த 2 வார்த்தைகளுமே வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டும் ஒரே இடத்தில் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் யாக்கோபு பயன்படுத்துவார். விசுவாச பரீட்சைன்னு சொல்லி 2வது வசனத்தில் சொல்லுவார். 13வது வசனத்தில் பொல்லாங்கினால் தேவன் யாரையும் சோதிப்பவர் அல்ல, அவரை பொல்லாங்கினால் சோதிக்க முடியாது என்று சொல்லி அவர் எழுதுவார். இந்த பகுதிகளை நாம் வாசித்து பார்க்கும்போதே சரி, வேதம் 2 வகையான வார்த்தைகளிலே இதை புரிந்து கொள்ள நம்மை அழைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் டெம்டேஷன் சோதனையாக இருந்தாலும் சரி, டெஸ்ட் பரீட்சையாக இருந்தாலும் சரி, அந்த 2லையும் நம்ம வீழ்ச்சி அடையாமல் நின்று ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகினால தான் ஒரு உதவியை கடவுளிடம் கேட்பதை போல இந்த ஜெபம் இருக்கிறது. எங்களை சோதனைக்கு நீங்கள் உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று நாங்கள் இந்த தீமையை செய்து விடாதபடிக்கு, தீமைக்குள் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களை கரம் பற்றி எங்களை ரட்சித்து கொள்ளும், எங்களை மீட்டு கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரையே நம்பி கையை நீட்டுவதைப் போல இந்த ஜெபம் இருக்கிறது. இதில் பார்த்தோன்னு சொன்னால், டெம்டேஷனில் வீழ்ச்சி அடைந்து விடுவது என்பது என்ன விளைவை கொண்டு வரும்னு சொன்னால், கடவுளோட உள்ள உறவை நாம் இழந்து விடுவோம். திரும்ப ஆண்டவரிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்து மீண்டும் ஆண்டவர் உயிர்ப்பித்த பிறகு நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரோடு திரும்ப ஐக்கியப்படலாம். ஆனால் வெற்றி பெற்று விட்டோம், ஆனால் சோதனையில் தேவன் நம்மை அங்கீகரிக்க தொடங்குவார். என் பிள்ளை என்னுடைய உதவியினால் பாவத்தை ஜெயிச்சிட்டான், பாவ சோதனையை ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த வெற்றியில் பங்கெடுத்து நம்ம என்ன செய்வார்னு சொன்னால் அங்கீகரிப்பார், அவருடைய பிள்ளையாக அங்கீகரிப்பார். அதே போல தான் விசுவாச பரீட்சையில் நம்ம உறுதியாக நின்று ஜெயிச்சிட்டோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அடுத்த லெவல் போகலாம். எப்படி நம்ம ஒவ்வொரு நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு போகிறது. இப்போ தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்ப்பீங்கன்னா, அவர் முதல்ல இந்த உணவு விஷயத்தில் சாட்சியாக இருப்பார். எங்களுக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், அதாவது இந்த வகை உணவை நாங்கள் எங்களுடைய யூத மார்க்கத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டோம், அதனால் இது வேண்டான்னு சொல்லுவார்.
அப்புறம் அடுத்த பகுதி வரும், நாங்கள் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுவோம், யாருமே யார்ட்டையும் வேண்டிக் கொள்ளக்கூடாதுன்னு சட்டம் போட்ட நேரத்தில் பண்ணுவாங்க. அப்புறம் சிங்கக்கேபி அவருடைய லைஃப் முழுக்க நம்ம பார்க்கும்போது சாத்தாக் மேஷாக் ஆபேத்நேகோவாக இருந்தாலும் சரி, தானியேலாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த விசுவாசத்தில் உறுதியாக நின்று படிப்படியாக மேலே அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அவங்க அரசாங்க பதவிகளிலும் உயர்த்தப்படுவார்கள். அதே போல் விசுவாச வாழ்க்கையிலும் அவர்கள் உயர்ந்து கொண்டே போவார்கள். கர்த்தரோடு பேசுகிறவர்களாக மாறிவிடுவார்கள். தானியேலுக்கு கர்த்தர் மறைபொருளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த உயர்வான நிலையை அவருக்கு கொடுப்பார். அப்போ ஒரு விசுவாச பரீட்சையில் நம்ம ஜெயித்தாலும் சரி, பாவ சோதனை எனப்படுகிற அந்த விழத்தழுகிற ஈர்ப்பை கொடுக்கிற அந்த சோதனை டெம்டேஷன் அதுவாக இருந்தாலும் சரி, நாம் வெற்றி பெறவே அழைக்கப்படுகிறோம். எனவே ஆண்டவர் நாம் தோல்வியுறக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். ஆகையினால தான் நம்முடைய ஜெபத்தில் இதை திரும்ப திரும்ப நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதனை என்பது திரும்ப திரும்ப வரக்கூடியது. எந்த ஒரு மனிதனும் இப்படி ஒரு வரத்தை வாங்க முடியாது. என்ன வரும்? என்னை கடவுள் சோதிக்கவே மாட்டார், எனக்கு சோதனையே வாழ்க்கையில் வராதுன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் எப்படி காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவே ஊழியத்துக்கு வரும்போது ஆவியானவரால் வனாந்தரத்திற்குள் வழி நடத்தப்பட்டு மத்தேயு 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். அவரை வீழ்ச்சி அடைய வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வேதத்தில் சோதனைன்னா என்ன, அந்த சோதனை பற்றிய உண்மைகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதை எதிர்க்கிறதுக்கு, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு, வெற்றி பெறுவதற்கு நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சோதனை பற்றிய உண்மைகளில் நம்ம ஒன்று கற்றுக்கொள்வது, முதல்ல சோதனையை, பாவ சோதனையை கொண்டு வருபவன் சத்துரு, பிசாசு. அவன் ஆதி முதல் தேவனுடைய திட்டத்தை எதிர்க்கிறவனாகவும் எதிர்த்து போர் புரிய தயாராகவும் இருப்பான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் ஆண்டவர்கிட்ட தோற்று போவான். அப்போ அந்த தோல்வியுற்ற அந்த சாத்தானுக்கு கவனம் எங்கிட்டு திரும்புது அப்படின்னு சொன்னால், கடவுள் படைத்த மனிதர்கள் மீது திரும்புகிறது. இவர்கள் கடவுள் பக்கம் போயிடக்கூடாது, இவர்கள் கடவுள் பிள்ளைகளாக மாறிவிடக்கூடாது, இவர்களை நம் பக்கமாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே சோதனையை கொடுத்து, சோதனைகளை வீழ்ச்சி அடைய வைத்து, நீ சோதனையை ஜெயிக்க முடியாது, நீ பாவத்தை ஜெயிக்க முடியாது, நீ பாவத்தில் தான் வாழணும், பாவத்தை எல்லாம் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற கருத்தை நமக்கு சொல்லி நம்மளை என்ன செய்வான்னு சொன்னால், பாவ சோதனையில் வீழ்ச்சி அடைகிறவர்களாகவே வைத்திருப்பான். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து என்ன செய்வார்னு சொன்னால், உன்னை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன், உனக்கு ரட்சிப்பை நான் கொடுத்துருக்கிறேன், உனக்கு உண்மையிலேயே எதிராளி இதே வேலையை செய்ய வருவான், ஆனால் நீ ஜெயிக்கிறவனாக மாறணும். எப்படி மாற முடியும்? அதை பற்றி தான் இந்த செய்தியில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். வேதனை, சோதனை, இந்த 2 வார்த்தையுமே மனிதர்களோடு நமக்கு இருக்கிற தொடர்பை வெளிப்படுத்துகிறதாக இது இருக்குது. மனிதன் சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் வேதனை ஒரு புறம் இருக்கத்தான் செய்யும். ஒரு பக்கம் சாதனை இருக்கும், ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருக்கும், இன்னொரு பக்கம் துக்கம் இருக்கும். அதுபோல தான் சோதனை என்பது யாருமே வருவது தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம யோசித்தா கூட அது வரத்தான் செய்யும். அப்போ சோதனை என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது. சோதனை பாவம் அல்ல, ஆனால் அதில் வீழ்ச்சி அடைந்து விடுவது தான் நம்மை பாவத்துக்கு நேராக வழி நடத்திடும். சோதனையை தேவ பலத்தாலும் சத்திய வசனத்தாலும் தேவ ஆவியினாலும் ஜெபிக்கும் ஒரு முறையை தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. திரும்ப திரும்ப நமக்கு கற்றுத்தருவது, தேவ மனிதர்கள் தேவன் கொடுத்த பலத்தினால் அதை ஜெயிக்கிறார்கள், சத்திய வசனத்தை பயன்படுத்தி ஜெயிக்கிறார்கள், தேவ ஆவியானவர் ஜெயிக்கும் வழியை கொடுத்து தப்புவிக்கிறார். இதெல்லாம் நம்ம வேதத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் படிக்கிறோம். ஆனால் திரும்ப திரும்ப வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், சோதனையை யாரும் தடுக்க முடியாது, ஆனால் ஜெயிக்க முடியும். வேதம் நமக்கு சொல்லித்தருகிற வார்த்தையே என்னன்னா, சோதனையே வரக்கூடாதுன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது, ஆனால் சோதனையை ஜெயிப்பதற்கான வழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் முதல் குறிப்பாக சோதனை பற்றிய உண்மைகளை கற்றுக்கொண்டோம். அந்த உண்மைகளை நாம் அறிந்தவர்களாக இந்த சோதனையை எதிர்கொள்ள வேண்டும், ஜெயிக்க முற்பட வேண்டும். 2வது, சோதனை யாரிடமிருந்து வருகிறது என்று சொல்லி தொடக்கத்திலே ஒரு வசனத்தை பார்த்தோம். யாக்கோபு 1 அதிகாரம் 13வது வசனத்தில், சோதிக்கப்படுகிற எவனும்
நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் ஓன் டிசையர்ஸ் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ இந்த வேத பகுதி நமக்கு என்ன சொல்லுது? மனிதனுக்குள்ளாக இச்சையை தூண்டும் வேலையை சாத்தான் செய்கிறான். மனிதனுக்குள் இருக்கும் தவறான இச்சைகள் தூண்டப்பட்டு அவன் கண்கள் காண்கிற எல்லா பாவமான காரியங்களையும் பார்க்கும்போது இச்சையினால் நிறைந்து அவன் பாவத்தில் விழுகிறான் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வேலையை சாத்தான் ஆதியாகமம் தொடங்கியே செய்வதை பார்க்கிறோம். சர்ப்பமாக தந்திரமுள்ள ஒரு வார்த்தையை அந்த ஏவாள் இடத்தில் சொல்லும்போது ஏவாள் ஆதாமுக்கும் சேர்த்து அந்த கனியை பறித்து இருவரும் புசித்து பாவம் செய்வதை வாசித்திருப்போம். 2 கொரிந்தியர் 13:3 இதே விஷயத்தை பவுல் எழுதுறாரு. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ கிறிஸ்துவை பற்றி உண்மை ஒரு புறம் இருக்கும்போது கிறிஸ்து பக்கம் இருக்கக்கூடிய உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி தடுப்பதற்காகத்தான் பிசாசானவன் நம்ம அவ்வப்போது சோதிக்கிறான். அவனுடைய சோதனையின் பர்பஸே என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்படியாவது திரும்ப பாவத்தினால ஈர்க்கப்பட்டு மாறிவிட வேண்டும். ரட்சிப்பை அவர்கள் சாதாரணமாக நினைத்துவிட்டு பாவத்தை நம்ம செஞ்சால் தப்பு இல்லைன்னு நினைக்கணும். இந்த பர்பஸில் தான் பிசாசானவன் ஒவ்வொரு விசுவாசியையும் சோதிக்கிறான், ஒவ்வொரு மனிதனையும் சோதிக்கிறான். ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்க்கலாம். நம்ம சாத்தானிடமிருந்து சோதனை வருகிறது அப்படிங்கிற உண்மையை நாம் முதல் குறிப்பிலேயே கற்றுக்கொண்டோம். அதோடு சேர்த்து இன்னும் சில குறிப்புகளிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். சாத்தான் எப்படி ரூபத்தில் வருவான்னா, இன்னைக்கு செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லுகிற பிரபலங்கள், புகழ்மிக்கவர்கள், இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் கோடு, அவங்களுடைய பேச்சு பெரும்பாலும் நாகரிகமாக கொஞ்சம் பேர் இருந்தாலும் அநேகர் அநாகரிகமாக பேசுவதை பார்க்க முடியும். அநேகர் அநாகரிகமாக உடை உடுத்துவதை பார்க்க முடியும். அநேகர் தங்களுடைய எல்லா விதமான பாவத்திற்கான தூண்டுகோல்களை அவர்களே ஸ்டேஜிலிருந்து செய்கிற மாதிரி அநேக சூழ்நிலைகள் தற்போது சமுதாயத்தில் காணப்படுகிறது. அப்போ நமக்கு தூண்டுகோல் என்பது ஒரு மிக புகழ்மிக்க மனிதர்களுடைய வாயிலாக நம்முடைய இருதயத்துக்குள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களில் நம்மை நேசிப்பவர்கள் மூலமாக சோதனைகள் வரும். முதல்ல சாத்தானிடமிருந்து வருகிறது என்று பார்த்தோம். 2வது பிரபலமானவர்கள், புகழ்மிக்கவர்கள், நல்லாவும் பேசுகிறவங்க இருக்காங்க, நல்லாவும் ட்ரெஸ் கோடில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அநேகம் பேர் தவறான ஆடை அலங்காரம், தவறான பேச்சு, தவறான மாடுலேஷன், அவங்க எல்லாமே சொல்கிறது என்னன்னா பாவத்தை பாவம்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதிலெல்லாம் தப்பு இல்லை அப்படிங்கிற உணர்வை எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பது தான் அவங்களுடைய வேலையாக இப்போ இருக்குது. நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயமும் அநேக நேரங்களில் அதில் விழுந்து விடுகிறது. ஒரு காலத்தில் பாவம் என்று சொன்னதை இப்போது நாம் பாவம் என்று சொல்வதில்லை. வேதம் பாவம் என்று சொன்னதை ஒருபோதும் மறுப்பதற்கு நமக்கு ஆண்டவர் எந்த உரிமையும் கொடுக்கவில்லை. வேதம் பாவம் என்பதை காண்பிக்கும் போது அதை பாவமாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். ஆனால் தற்போதைய உலகத்தில் அநேக வேதம் காட்டும் பாவங்களை பாவம் இல்லை என்று காட்டுவதற்கு நிறைய பேர் எழும்பியிருக்கிறாங்க. ஆகையினால இந்த பிரபலங்கள், இந்த முக்கியஸ்தர்கள், அவங்க வாயில் நல்ல வார்த்தைகள் வந்தால் கற்றுக்கொள்ளலாம். அவங்ககிட்ட இருந்து தீமையான வார்த்தைகள் வந்தாலோ, அவர்களிடத்தில் தீய பழக்கங்கள்லாம் வெளிப்படையாக அவங்க வெளியில் காமிச்சு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம மனதில் உந்துதலை கொடுத்தார்கள் என்று சொன்னால் கவனமாக விலகி கொள்ள வேண்டும். நான் அடுத்த குறிப்பை சொன்னேன், நம்மை நேசிப்பவர்களால் வரும் சோதனைகள். வேதத்தில் 2 இடத்துல நம்ம பார்க்கலாம். மத்தேயு 10:36 ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார் பல நேரங்களில் கடவுளுடைய பிள்ளையாய் இருக்கிறவர்களுக்கு அநேக தொந்தரவு கொடுப்பார்கள், அநேகமாக தீமை செய்வார்கள், தவறாக அவர்களை குறித்து பேசுவார்கள். இதெல்லாம் வீட்டு மனிதரே செய்யும்போது அல்லது வீட்டில் உள்ள மனிதர்களையே கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் அவர்கள் செய்யும்போது வேதவசனம் அங்கே நிறைவேறுது.
மனுஷனுக்கு முதல்ல அவங்க வீட்டாரே அவனுக்கு எதிரிகளாக இருக்க முடியும். ஆகையினால நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரையும் எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த நோக்கத்தோடு நான் இதை சொல்லவில்லை. அப்படி துன்புறுத்துகிறவர்கள் நிறைய உலகத்தில் உண்டு. தேவ பிள்ளையாக பரிசுத்தமாய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள வீட்டு மக்களே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அவருக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் மார்க்கு 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவரை ஜபாலயத்துலேருந்து தரதரன்னு வெளியில் இழுத்துட்டு வந்து இவர் மதிமயங்கி இருக்கிறாருன்னு சொல்லி அவருடைய இனத்தார் சொந்தக்காரவங்க பிடிச்சிட்டு வந்து மலையிலேருந்து தள்ள பார்ப்பாங்க. இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். உறவினர்கள், க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க அநேக நேரங்களில் நமக்கு எதிரடையாக மாறி விடுவதை பார்க்குறோம். நல்லா பழகிட்டு இருந்தவங்க மாறிடுவாங்க. ஸோ அவங்களுடைய பின்பலத்தில் இருப்பதும் அவர்கள் சாத்தானால் தூண்டப்பட்டு அப்படி செய்கிறார்கள் என்கிற இந்த புரிதலை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இயேசு சந்தித்ததை போல நாம் சந்திக்கணும். இயேசு இனத்தார் இப்படி பண்ணோன்னு அவங்களோட சண்டை போட்டாரா? இல்லை, அமைதியாக அந்த இடத்த விட்டு கடந்து வந்தார். வீட்டார் அப்படி தொந்தரவு கொடுக்கும்போது நீங்கள் அமைதியாய் கடந்து வருவது உங்களுடைய சாட்சியை காத்து கொள்வதற்கு அது நல்ல வழியாக வேதம் நமக்கு காட்டுகிறது. இன்னும் 2 பகுதியை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். சாத்தான் மனிதனுடைய பலவீன பகுதியை தாக்குவான். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சிலரெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவாங்க, நல்ல மனுஷன் இவர், இது ஒன்று மட்டும் அவருக்கு பாவம் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே அப்படி ஒரு வீக்னஸ் இருக்கலாம். வீக்னஸ் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சாத்தான் என்ன செய்வான்னா, ஒரு மனிதனை சோதிக்க வரும்போது அவனுடைய வீக் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அவன் எதில் வீக்காக இருக்கானோ, எந்த பாவத்தின் மீது அவனுக்கே ரொம்ப விருப்பம் இருக்குதோ அதவே கொண்டு வந்து கண்ணு முன்னால் போடுவான். அப்போ வீக் ஏரியாவில், அதாவது பலவீன பகுதியை பிசாசானவன் சோதனை என்கிற ஆயுதத்தால் தாக்குவான். அதுவும் நம்ம பல நேரங்களில் பார்க்குறோம். ரோமர் 7வது அதிகாரம் 14லிருந்து ஒரு 21வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா பால் புலம்புவார். நீங்கள் அதை தெளிவாக வீட்டில் வாசித்து பாருங்கள். அது நீண்ட பகுதி, அதிகமான வசனங்கள் இருக்கிறதுனால உங்களை வாசித்து பார்க்க சொல்லி கேட்கிறேன். அந்த பகுதியில் அவர் சொல்லுவார், நியாயப்பிரமாணம் நான் நல்லதுன்னு ஒத்துக்கிறேன், எனக்கு இதுதான் பாவம்னு தெரியுது, ஆனால் நான் பாவம்னு சொல்லி வெறுக்கிறதே நான் செய்கிறேன். அப்போ அவர் அங்கே என்ன புலம்புறாருன்னு சொன்னால், என்னுடைய பலவீன பகுதியை பிசாசானவன் தாக்கும்போது என்னுடைய நிர்பந்தமான நிலையை நான் உணர்கிறேன். அதே போல் நம்முடைய பலமுள்ள பகுதியையும் அவன் தாக்கக்கூடும். தாவீது ராஜா நல்ல கர்த்தருடைய பிள்ளை, நல்ல பாடல்கள் பாடுவார், நல்ல காரியங்கள்லாம் செய்வார். ஆனால் அவர் ஒரு முறை யுத்தத்துக்கு போகாமல் ஓய்வில் இருப்பார். அது அவருடைய பாவத்திற்கு காரணமாக மாறிவிடும். அங்கிருந்து சுற்றி பார்க்கும்போது இச்சையோடு ஒரு பெண்ணை அங்கே பார்ப்பார். உடனே அந்த பெண்ணோடு விபச்சார பாவத்தில் விழுந்து விடுவார். ஆக பிசாசானவன் நம்முடைய பலவீன பகுதியையும் தாக்க முடியும், பலமுள்ள பகுதியையும் தாக்க முடியும். சோதனையை நம்ம எப்படி ஜெயிக்கலாம்? இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த வழிமுறையை நாம் உற்று பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய முன்மாதிரி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சோதனை எப்போ வரும்னு சொல்லி ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ணி அந்த நேரத்தில் கண்டுபிடிச்சிட முடியாது. நீங்கள் மத்தேயு 4வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு பசி உண்டாயிற்று. உடனே சோதனைக்காரன் என்ன சொல்லுவான் தெரியுமா? பிசாசானவன், இந்த கல்லுகள் அப்பமாக்கி நீங்கள் சாப்பிடலாமே. அந்த பிசாசனுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நாட்கள் விட்டுட்டு அந்த 40th டே தன்னுடைய ஃபாஸ்டிங்கை முடிக்க போகிறாரு. அந்த நேரத்தில் அவருடைய பசியின் நேரத்தில் இந்த பசியை நீங்கள் எப்படி சமாளிக்கலான்னா, கடவுள் உங்களுக்கு வல்லமை கொடுத்துருக்கிறாரு, அதை தப்பாக பயன்படுத்துங்க. அடுத்தவன் என்ன சொல்கிறான்? மாம்சத்தில் சோதிக்கிறான், சுயத்தில். இப்போ நம்ம பார்த்த சோதனை. அடுத்து உலகத்தை காண்பித்து சோதிக்கிறான். உலகம் முழுவதையும் காண்பித்து இதெல்லாம் நான் உங்களுக்கு தர்றேன், நீங்கள் என்னை பணிந்து கொண்டால். அப்புறம் வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வழி நடத்துகிறான். வேத வசனம் சங்கீதம் 91 உன் கால்கள் இடராதபடிக்கு, உன் பாதங்கள் இடராதபடிக்கு உன்னை தேவதூதர்கள் தாங்கி கொண்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே இதை பிசாசானவன் ட்விஸ்ட் பண்ணி, நீங்கள் மேலேருந்து குதிச்சா காப்பாற்றுவார்னு, நடந்து போகும்போது நான் உன்னை கால் இடராமல் காப்பாற்றுகிறேன் என்று சொன்ன வசனத்தை எடுத்துக்கொண்டு போய் உப்பருகையை மேல் நிறுத்திட்டு இங்கேருந்து குதிச்சா நீங்கள் கடவுளுடைய தூதர்கள் தாங்குவான்னு தப்பாக புரிஞ்சுக்கங்க, தப்பாக அதை நீங்கள் செயல்படுத்துங்கன்னு சோதிக்கிறான். இன்றும் கூட வேதவசனத்தை புரட்டுகிறவர்கள் எப்படியெல்லாம் புரட்டுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த புரட்டுதல்களாம் நான்
நம்ம பார்க்க செவி கொடுத்து கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவை போல நம்ம தெளிவாக பதில் சொல்ல முடியுமா? இல்லை இந்த வசனம் அர்த்தம் இதுதான், தப்பான அர்த்தம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக நம்மளால் சொல்ல முடியுதா? எல்லாரும் அமைதியாக கேட்குறோம், தவறான உபதேசத்தை கேட்குறோம், தவறான அர்த்தத்தை வேதத்தை தவறாக அர்த்தப்படுத்தும் போது பொறுமையாக கேட்குறோம். விளைவு என்ன தெரியுமா? நம்முடைய ஆத்மா பாதிக்கப்படுகிறது. இந்த ஜபத்தை முடிக்கும்போது இப்படி அவர் முடிக்கிறாரு, ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உடையவைகள். 1 நாளாகமோ 29:11-13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆராதனையிலும் இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது நாங்கள் வாழ்கிற ராஜ்யத்தை விட உம்முடைய ராஜ்யம் பெரிதென்று அறிக்கையிடுவார்கள். அதே போல உமக்குத்தான் நாங்கள் மகிமையை செலுத்துவோம், நீர்தான் சர்வ வல்லவர் என்று அறிக்கையோடு இந்த ஜபத்தை முடிப்பார்கள். இந்த நாளிலும் இந்த ஜபத்திலே வருகிற அந்த சோதனையை நாம் மேற்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். அதற்கு உதவ ஆண்டவர் காத்திருக்கிறார். சோதனையை ஜெயிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், தொடர்ந்து ஆண்டவருக்காக வாழ்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தெய்வமே, அன்பின் தெய்வமே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே, சோதனை என்பது மனிதருக்கு வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஜெயிக்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கையை வேத வசனத்தின் மூலமாக தருகிறீர் சுவாமி. வெளிப்படுத்தல் 12:11 ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், சாத்தானை ஜெயித்தார்கள் என்ற ஒரு அருமையான வழியை நீர் காண்பித்திருக்கிறீர் சுவாமி. நீர் ஒரு நல்ல முன்மாதிரியை காண்பித்திருக்கிறீர் சுவாமி. வேத வசனங்களால் எங்களுடைய வாழ்க்கை இருதயம் நிறைந்திருக்கும் போது அந்த வேத வசனங்களை சொல்லி நாங்கள் பிசாசை மேற்கொள்ளலாம் என்று நீங்கள் வழி காமிச்சிருக்கீங்கப்பா. இதெல்லாம் நாங்கள் அபியாசப்படுத்த உதவி செய்யும். சோதனையை ஜெயிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே, ஆமேன்.